ஜெர்மனியில் 2027ஆம் ஆண்டு முதல் டாய்ச்லாண்ட் டிக்கெட்டின் விலை ஒரு புதிய முறைக்கு மாற்றப்படும். இப்போது டாய்ச்லாண்ட் டிக்கெட்டின் விலை உயர்வுகளை தீர்மானிப்பதற்கு அரசாங்கங்களுக்கிடையில் நீண்ட விவாதங்கள் நடைபெறுகின்றன. 2027ஆம் ஆண்டு முதல் ஒரு நிலையான அமைப்பு விலை உயர்வுகளை தீர்மானிக்க உள்ளது. இந்த டிக்கெட் முதலில் 2023ஆம் ஆண்டில் மாதத்திற்கு 49 யூரோக்கள் என்ற விலையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து 2025ஆம் ஆண்டில் 58 யூரோக்களாகவும் 2026ஆம் ஆண்டில் 63 யூரோக்களாகவும் அதன் விலை உயர்த்தப்பட்டது. நாடு முழுவதும் பேருந்துகளிலும் புகையிரதங்களிலும் பயணிக்க பலர் இந்த டிக்கெட்டை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் 2027ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய விலை குறியீடு எதிர்கால விலைகளை தீர்மானிக்க ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தும். அது 55% வேலை செலவுகள், 25% எரிசக்தி செலவுகள் மற்றும் 25% பிற பொது செலவுகள் ஆகிய 3 முக்கிய விடயங்களை கருத்தில் கொள்ளும். இந்த காரணிகளை விலை எவ்வளவு உயரும் என்பதை தீர்மானிக்கும். 2028ஆம் ஆண்டு முதல் மற்றொரு காரணியும் இந்த அமைப்பில் சேர்க்கப்படும். அது எத்தனை பேர் இந்த டிக்கெட்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளும். அதிகமான மக்கள் இதை வாங்கினால் விலை உயர்வடையும் வேகம் குறைவடையும் என்ற போதிலும் அது விலை குறைவாக மாற வாய்ப்பில்லை. தற்போது 2027ஆம் ஆண்டுக்கான சரியான விலை இன்னும் தெரியவில்லை. இதுகுறித்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.